மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் 11th பிஸ்னஸ் மேக்ஸில் தேர்ட் சாப்டர் வந்து அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் சம் 3.12 நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சம் 3.12 பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, த ஸ்லோப் ஆஃப் ஒன் ஆஃப் த அப்படின்னு கொடுத்துருக்கோம். த ஸ்லோப் ஆஃப் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கோம். ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். is twice that of the other அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, of other so that 8h squared equal to 9ab அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு ஸ்லோப் வந்து அனதர் ஸ்லோப் இதோடைய ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாருங்கள், the slope of one of the, சரிங்களா, the twice that of the other அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு ஸ்லோப் வந்து அனதர் ஸ்லோப் வரும் ட்வைஸ், அதாவது இரு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ட்வைஸ் த அதர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கான். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தட் 8h ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ab அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த சம்மு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான சம்மாக இருக்கும், பாருங்கள். லெட் m1 அண்ட் m2 பி த ஸ்லோப் ஆஃப் த ஃபேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேக்கா, கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நான் என்ன ஸ்லோப் என்னென்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா m1 அண்ட் m2 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்க ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா நம்ம பாருங்கள், m1 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை b அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. அண்ட் m1 m2 ஈக்குவல் டு a பை b அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா. ஓகேங்களா, அதாவது கொடுத்துருக்க ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம m1 m2ங்கிற ஸ்லோப் அப்படின்னு எடுத்துனோம் அப்படின்னா m1 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை b அண்ட் m1 m2 ஈக்குவல் டு a பை b. ஓகேங்களா, அவனை கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் கிவன் தட் ஒன் ஆஃப் த ஸ்லோப் இஸ் ட்வைஸ் த அதர் அப்படின்னு அவனே கொடுத்துருக்கான். கொஷினில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்லோப் ஆஃப் ஒன் ஆஃப் த அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், ட்வைஸ் தட் ஆஃப் த அதர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதை தான் நம்ம வந்து கிவனில் நம்ம எடுத்துக்கிறோம். தட் ஒன் ஆஃப் த ஸ்லோப் இஸ் ட்வைஸ் த அதர். ஸோ லெட் m2 ஈக்குவல் டு 2m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். m2 ஈக்குவல் டு 2m1 மட்டும்தான் எடுக்க முடியுமா? ஏன் இதை m1 ஈக்குவல் டு 2m2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஸ்லோப் வந்து m1 m2 எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம வசதிக்காக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது என்ன எடுத்துக்கிறேன், m2 ஈக்குவல் டு ட்வைஸ் அனதர் ஸ்லோப் வந்து 2m1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இதை எடுத்து இங்கே கொடுத்துருக்கிறதுல நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேங்க. எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், இதுலேயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ m1, ஓகேங்களா, m1 இந்த m2க்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன், 2m1 எழுதிக்கிறேன். அப்போ 2m1 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை b. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இங்கே m1 m2ங்களா, நான் m1 இந்த m2க்கு பதிலாக நான் 2m1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 2m1 ஈக்குவல் டு a பை b. ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வருங்க, 2m1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a பை b. ஓகேங்களா, இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 2m1 ப்ளஸ் m1 என்ன இருங்க, 3m1 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை b. ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த m1, சரிங்களா, இதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த m1 வேல்யூ எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணேன். இதில் m1 மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறாங்களா, m1 ஈக்குவல் டு மைனஸ் 2h பை இந்த மல்டிப்ளை இந்த டிவைடருங்களா 3b. ஓகேங்களா, இந்த m1ஓட வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே, புரியுதுங்களா, m1 ப்ளஸ் 2m1 ஏன்னா m1 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு மைனஸ் 2hb. அப்போ m2 ஈக்குவல் டு 2m1ங்களா, 2க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இந்த 2m1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஆட் பண்ணால் 3m1, m1 மட்டும் வச்சுக்கிறேன். இது மல்டிப்ளை தானே வந்துன்னா டிவைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், m1 m2 ஈக்குவல் டு a பை bங்களா, இந்த m2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், 2m1 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 2m1 ஸ்கொயர் ஈக்குவல் டு a பை b. அப்போ 2 இங்கே m1ஓட வேல்யூ பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணுறேன், மைனஸ் 2h பை 3b ஹோல் ஸ்கொயர்
ஈக்குவல் டு ஏ பை பி. ஓகேங்களா? அப்போ 2 இதை மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிருங்களா? அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஹெச் ஸ்கொயர் பண்ணால் 4h ஸ்கொயர், இது 9b ஸ்கொயர். ஓகேங்களா? ஈக்குவல் டு ஏ பை பி. ஓகேங்களா? இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 4 2s are 8h ஸ்கொயர் பை 9b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பி. ஓகேங்களா? இது என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணோம்? ப்ரூஃப் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க? 8h ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ab அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஒரு பி கேன்சல் பண்ணுறேன். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 8h ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பி கேன்சல்னா ஒரு பி மட்டும் தான் இருக்குங்களா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 9ab. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் கிடச்சிருச்சுங்களா? அப்போ ends the proof. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3.15 எக்ஸாம்பிள் சம் 3.15. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன். ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபைண்ட் த ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கான். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். டீட்டா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள். த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிட்டேன். கிவன் த ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கம்பேர் பண்ண போகிறேன். எந்த ஈக்குவேஷனை? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது ரெண்டும், இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எக்ஸஸோடைய கோஎஃபிஷியன்ட் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகேங்களா? ஏ கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 2h. ஓகேங்களா? 2h. எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 2h. இங்கே எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 4. ஓகேங்களா? அப்போ h ஈக்குவல் டு 4/2 கேன்சல் பண்ணால் 2 2s are 4ங்களா? அப்போ h ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அடுத்து ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் b. இங்கே ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ AHB கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ டீட்டா கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பாருங்கள். இஃப் டீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் தென். ஓகேங்களா? அப்போ டீட்டா இஸ் த ஆங்கிள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். என்ன ஃபார்முலா அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப். ஓகேங்களா? டிட்டர்மண்ட் 2 root of h square minus ab divided by a plus b. ஓகேங்களா? டிட்டர்மண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தா அதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்னென்ன வேணும்? ஏ வேணும், பி வேணும், ஹெச் வேணும். அப்போ ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1, பிங்கிறது பார்த்தீங்களா அதுவும் 1 தான். சரிங்களா? அடுத்த ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா 2. இதில் எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப். ஓகேங்களா? tan இன்வர்ஸ் ஆஃப் 2 root of h ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ். ஓகேங்களா? ஏபி ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 1 1s are 1ங்களா? 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஏவும் பி ஆட் பண்ணால் 1 + 1 என்ன இருங்க? 2. டிட்டர்மண்ட் போட்டேன். ஓகேங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும்? இந்த 2 கேன்சல் பண்ணிடலாங்களா? அப்போ என்ன வருங்க? டிட்டர்மண்ட் 4 - 1 3ங்களா? அப்போ √3. சரிங்களா? டிட்டர்மண்ட் போட்டேன். ஓகேங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 2 கேன்சல் பண்ணேன். 4ல் 1 போச்சுன்னா 3 √3. அப்போ இது பாருங்கள். இது டிட்டர்மண்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது எல்லா வேல்யூ என்ன ஆயிருங்க? ப்ளஸ் ஆயிருங்களா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3. ஓகேங்களா? இது டீட்டா. ஓகேங்களா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படிங்கிறது
என்னோட வேல்யூ எதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா /3 சரிங்களா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு /3 ஆர் 60 டிகிரி. ஓகேங்களா. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆங்கிள். ஓகேங்களா. இது ட்ரிக்னாமெட்ரியுடைய ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து இந்த 60 டிகிரி ஆர் /3 அப்படின்னு நமக்கு வச்சுக்கோம். ஓகேங்களா. பட் ட்ரிக்னாமெட்ரி நமக்கு தெரியும். ஏன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா 0, 1/4, அரை, 3/4, 1 இது 0 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. ஓகேங்களா. பாருங்கள் இது 30 ஓகே சாரி, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. ஓகேங்களா. அப்போ 0, 1/4, அரை, 3/4, 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இது 0 டிகிரி, 30, 45, 60, 90 டிகிரி. ஓகேங்களா. இது ரூட் எடுத்தோம்னா அதுதான் சைனோட வேல்யூ. இது ரூட் எடுத்தால் 0, இது ரூட் எடுத்தால் 1/2, இது ரூட் எடுத்தால் 1/√2. ஓகேங்களா. இது ரூட் எடுத்தால் அப்படின்னா √3, இது ரூட் எடுத்தால் 2, இது 1. ஓகேங்களா. 1 ரூட் எடுத்தால் 1 தான், 4 ரூட் எடுத்தால் 2, இது 1 ரூட் தான் 1 தான், 2 ரூட் எடுக்க முடியாது √2 அப்படி வச்சுட்டேன், 3 ரூட் எடுக்க முடியாது √3, இது 2, 1. சரிங்களா. காஸ் அப்படிங்கிறது இதை திருப்பி எழுதுங்க 1 √3/2 1/√2 1/2 0 அப்படி திருப்பி எழுதினா அதுதான் காசோட வேல்யூ. அடுத்து டேன்னா சைன் பை காஸ் தான் டேனா. டேன் டீட்டா அப்படிங்கிறது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, அதுதான் டேன் டீட்டாவோட வேல்யூ. அப்போ 0/1 0, இது 1/2 √3/2, அப்போ என்னன்னா √3. ஓகேங்களா. ஓகேங்களா. அடுத்து இது 1 ஆயிடுச்சு, இது 1 √3/2. ஓகே இது பாருங்கள் 1/2 √3/2, இது ஒன்று 1/√3. சரிங்களா. டிவைட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள் 1/2 √3/2, அப்போ என்ன இருங்க 1/2, இது மேலே வரும்போது 2/√3 ஆயிரும், கேன்சல் ஆச்சுன்னா 1/√3. ஓகே இது சேம் மார்க் அப்படியே கேன்சல் பண்ணலாம். இது 1/2 √3/2 டிவைடட் பை 1/2, 2 கேன்சல் ஆச்சுன்னா இது √3, இது 1/0 இன்ஃபினிட்டி. ஓகேங்களா. அப்போ இதுதான் 90 டிகிரி, 60 டிகிரி, 45 டிகிரி, 30 டிகிரி, 0. அப்போ 0, இது இது பையோட வேல்யூ 180, இது 6 /6, இது /4, இது /3, இது /2. ஓகேங்களா. அப்போ பாருங்கள் √3 எங்கே வருது, டேனோட √3னாங்க /3ங்களா. ஓகே /3ங்களா, /3 ஆர் 60 டிகிரிங்களா, அதுதான் /3 ஆர் 60 டிகிரி. ஓகேங்களா. அப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன எழுதுனேன் 0, 0, 1/4, அரை, 3/4, 1. ரூட் எடுங்க, 0 ரூட் எடுத்தால் 0 தான், இது 1/2, இது ரூட் எடுத்தால் 1√2, இது √3/2 1. அது அப்படியே ரிவர்ஸ் எழுதினீங்கன்னா திருப்பி எப்படி ரிவர்ஸ் எழுதினா அதுதான் காசோட வேல்யூ. டேன்னா சைன் பை காஸ், இதை இதால் டிவைட் பண்ணணும் 0, இது இதால் டிவைட் பண்ணால் 1/√3, இது சேமாக இருக்குன்னா 1 ஆயிரும், இது டிவைட் பண்ணால் √3 1/0 இன்ஃபினிட்டி. ஓகேங்க. √3ங்கிறது என்னங்க /3 ஆர் 60 டிகிரி, அதான் /3 ஆர் 60 டிகிரி. அப்போ நமக்கு தேவையான ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு /3 ஆர் 60 டிகிரி தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா.